வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கை விவசாயம்னா என்னங்க, அதை வருஷத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்னென்னலாம் முருங்கை விவசாயத்தை பராமரிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த முருங்கை சம்மந்தமான வீடியோக்கள் இத்தளத்தில் நாங்கள் வழங்க இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போயுமே நம்ம தோட்டத்தில் முருங்கை மரத்தை நடவு செஞ்சால் மேக்ஸிமம் தை மாதம் தாங்க நடவு செய்வோம். இந்த தை மாதம் நடவு செய்கிற முருங்கை கோப்பு நல்லாவே நமக்கு தழுத்து வருதுங்க. அதாவது அந்த டைமில் நமக்கு வெயிலோட கிளைமேட்டு மழை இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெயில் மிதமாக அடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நமக்கு முருங்கை கோப்பு நல்லாவே நமக்கு தழுத்து வருது. அதனாலவே நம்ம புதுசாக தோட்டம் உருவாக்கணும்னா தை மாதத்துலேயே நம்ம இந்த தோட்டத்தை உருவாக்குங்க. முருங்கை கோப்பை நடவு செய்கிறது தை மாதம் நடவு செய்வோம். சரிங்க, இந்த மாதிரி நம்ம தை மாதம் முருங்கை மரத்தை நடவு செஞ்சாச்சு. அப்புறம் என்னங்க பண்ணணும்னா, அதாவது முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. முன்ன மாதிரிலாம்னா முருங்கை விவசாயத்தில் மருந்து அதிகமாக அடிக்க தேவையில்லை. இப்போ அப்படி கிடையாதுங்க. அதாவது முருங்கை நட்டு ஒரு 2வது நாளே 3வது நாளே கூட நம்ம மருந்து நம்ம முருங்கைக்கு அடிச்சிடணும். அந்த மருந்து அடித்த பிறகு திருப்பி 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக நம்ம முருங்கைக்கு நம்ம காய் பிடிச்சி பூ பிடிச்சி காய் பிடிச்சி காயை விளைவிக்கிறதும் சரி, நம்ம முருங்கையோட சீசன் முடிகிற இந்த வருடத்தோட சீசன் முடிகிற வரைக்குமே நம்ம தொடர்ந்து நம்ம மருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம நடவு செஞ்ச, அதாவது நம்ம பொதுவாக நம்ம பகுதியில் முருங்கை மரத்தோட கொப்பை வெட்டி அதை தான் நம்ம தழுக்க வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த தழுவு நமக்கு பிடிச்சி நமக்கு வரணுன்னா கூட நம்ம முருங்கையை நட்டு 2வது நாளே அல்ல அன்னைக்கு கூட அடிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம மருந்து அடித்து திருப்பி நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அடித்தாதான் அந்த தழு பூச்சி அரிக்காமல் நமக்கு தழுத்து வருங்க. அப்போ தான் நம்ம முருங்கையை வளர்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம முருங்கையில் முதல் எடுத்தால் நம்ம மருந்து தாங்க. அப்புறம் நம்ம முருங்கை வச்சு ஒரு 3 மாதம் ஆகிட்டுங்கன்னா நம்ம சாணி உரம் வைக்கணும். அது ஒரு முருங்கை நம்ம நடவு செஞ்சிருந்து ஒரு 3வது மாதத்துலேயே நம்ம முருங்கை மரத்துக்கு சாணி உரம் வச்சு, அதாவது முருங்கை மரத்தோட 2 சைடும் நம்ம சொட்டு நீர் பாசனம் வச்சு தான் விவசாயம் பண்ணுறோம். அதனால் முருங்கைக்கு அந்த சைடு ஒரு டீப்பும் இந்த சைடு ஒரு டீப்பும் 2 டீப் போட்டிருப்போம். அந்த 2 சைடுமே ஒவ்வொரு முருங்கை மரத்துக்கு ஒரு மொதல் டைமுங்கனால ஒரு அரை வட்டம் வைக்கலாம், இல்லை ஒரு வட்டம் வைக்கலாம். நம்ம தண்ணி நல்லா விட்டோம்னா நம்ம ஒரு வட்டாவே வைக்கலாம். அதாவது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வட்டாவே வச்சு ஒரு முருங்கை மரத்துக்கு 2 வட்டாவே வைக்கலாம். தண்ணி நம்ம குறைவாக தான் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு சைடும் ஒரு அரை வட்டா வச்சு இது பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி இந்த சாணி உரம் வச்ச பிறகு திருப்பி சாணி உரத்தை முக்கின பிறகு நம்ம திருப்பி மேலே நம்ம கடை உரத்தை நம்ம போடுவோம். ஒரு சிலவங்க இந்த சாணி உரம் வைக்கும்போதே அந்த சாணி உரத்து மேலேயே கடை உரத்தை போட்டுருவாங்க. ஆனால் நம்ம சாணி உரத்தை முக்கிட்டு திருப்பி மேலே ஒரு சின்ன பாத்தி மாதிரி வச்சு அதில் தான் நம்ம கடை உரத்தை போட்டு சொட்டு நீர் டீப்பை அதில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கடை உரம் முதல் டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தகையோ இல்லை நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தகையோ கண்டினியூஸாக இந்த கடை உரத்தை கொடுக்கணுங்க. அது என்னென்ன கடை உரம்லாம் கொடுக்கணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நம்ம ஒரு வீடியோவை போடுறோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம கொடுத்து வரும்போது நமக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து முருங்கையும் நல்லா பூ பிடிச்சி நல்லா பிஞ்சுகளும் நமக்கு தரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நமக்கு பிஞ்சுகள் நல்லா இறங்கின பிறகு நம்ம தண்ணி நல்லா விடணுங்க. அதாவது முருங்கைக்கு பொதுவாக நம்ம எப்பயுமே முருங்கைக்கு நம்ம ஒரு எங்கள் பகுதியில் மணல் பகுதி, அதனால் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது டெய்லியும் விட்டுருவோம். அதாவது நல்லா வெயில் டைம்லலாம் ஒரு 3-4 மணி நேரம் கூட விடுவோம். மற்ற டைமில் ஒரு 2 மணி நேரமாவது விட்டுருவோம். எங்கள் பகுதி மணல் பகுதிங்கிறனால. களிமண் பகுதினா நம்ம ஒரு 1 மணி நேரம் விட்டாலே போதும் டெய்லி. நல்ல வெயில் டைம்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் விட வேண்டியிருக்கும். எங்கள் பகுதிக்கு மணல் பகுதினால எவ்வளோ தண்ணி விட்டாலுமே அது இருக்கிற இடம் தெரியாதமா அந்த ஈரப்பதம் இருக்கிறது தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் விடுவோம். பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் எப்படி முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு காய்பறி முக்கால்வாசி முடிஞ்சிட்டு ஒரு காவாசி காய் தான் இருக்குது. நல்லா காய் பிடிச்சிருந்துச்சி இந்த சீசனில். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம முருங்கைக்கு சாணி உரம் வைக்கும்போது, அதாவது நம்ம நடவு செஞ்சு 3வது மாதத்தில் சாணி உரம் வைக்கும்போது நம்ம முருங்கை மரத்துக்கு மண் அணைக்கணுங்க. அதாவது மூட்டை சுற்றி மண் அணைக்கணும். அதே மாதிரி நம்ம முருங்கை மரம் 3வது மாதம் நம்ம மண் அணைக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால கொஞ்சமாக தான் அணைப்போம். திருப்பி ஒரு 6 மாதம் கழித்த பிறகு திருப்பி நம்ம கூடுதலாக மண் அணைக்க வேண்டியிருக்குங்க. அப்போ தான் முருங்கை மரம் காற்றுனால சேதம் அதிகமாக அடையாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால். நன்றி.